கும்பகோணம் தேசத்தில சுப்பு குட்டி ஐயரும்மா அந்த சுந்தராட்சி பெண்ண வேளம் காராங்கன்று இறந்துடுத அத நல்லடக்கம் பண்ணும்போ அப்பா ஐயரான சொப்பு குட்டி மனைவியிடம் சொல்லுவா எம்மா காராங்கன்று சாதம் காராங்கன்று பாவம் பொல்லா பாவம் தாயே அதனாலேயே சுந்தராட்சிய இந்த காராங்கன்று பாவத்தை தீர்க்கணுமானால் ராமேஸ்வரம் போனாலும் தீராதம்மா இந்த காராங்கன்று செத்த தோஷத்தை கழிக்கணுமானா நான் உங்கனவா ஐயர் சுவாமி நான் காசிக்கு போறேனம்மா நான் கருமத்தை தீர்க்க போறேன் இந்த ஆட்சியான இடமதில ஐயர் அவர் சொன்னப்போ எங்கனவா மன்ன வேற எந்த தலம் போனாலும் காசிக்கு போனா வரமாட்டீர்களே சுவாமி. ஆமையா, காசி போனவர்களை பார்த்திருக்கும் போனவர் வந்தது கிடையாது கிடையாது ஐயா. காராமன்று பாவத்தை போக்கணுமானால் நம்ம ஏரியாவில் தென்னிந்தியா தேசம் பவானி என்ற ஒரு ஊர் இருக்கு ஐயா. அது பாவநாசமும் ஒண்ணுதான், பவானியும் ஒண்ணுதான். என் பக்கத்தில் இருக்க தலத்திலே காராங்கன்று பாவத்தை தீர்க்கலாம் அல்லவா? நீங்க காட்சிக்கு போகணுமா, கருமத்தை தீர்க்கணுமா? இந்த ஐயரான இடமதியில ஆட்சி அவ சொன்ன போது அப்பா ஐயர் அவர் சொல்லுவார் கருமம் தீர்க்கந்தால் அந்தான அது காசி மாநகரந்தான். மாநகரந்தானே என் மனைவி சுந்தராட்சி நீ என்ன மறைச்சா நான் போய் ஆகணும். காரங்கன்று பாவங்களை அந்த காசியில தீர்த்திட நான் உங்கனவன் போறேனம்மா. நான் போயிட்டு வர வரைக்கும் என் வீடு ஒன் பொறுப்பு, என் மண்மன ஒன் பொறுப்பு, என் அஞ்சையும் பிஞ்சைகளும் நீ பத்திரமா பார்த்துக்கோம்மா. பத்திரமா பாவத்து நான் பாவம் தீர்த்து வாரேன் அம்மா. சுந்தராட்சி நான் காசி தலம் போறதா என் கனவலையும் ஒன் காவல் ஐயரான சுந்தரா இடத்தில் அவர் சொல்லிவிட்டு காசி தலம் போனும் அந்த சுப்பு குட்டி ஐயரோ காவி வெட்டி கட்டுவா, யோக வெட்டி கட்டுவா. தலத்தில் உயர்ந்த தலம் காசி கருமத்தை தீர்க்கணும். ஆமா, அதனால் காவி வேட்டி உடை இணைந்தார், காவடு போட்டார். மனைவி இடத்திலே அம்மா காசி போய் வரவரைக்கு நம்ம நஞ்ச பெஞ்ச சொத்து சுவங்களெல்லாம் பத்திரமாக பார்த்து கொடி என்று வாசலை விட்டு சொல்லி போறார். ஆமா, அப்படி சொல்லி போகும் நேரத்தில் எங்க சுந்தராட்சி ஆகா கணவனும் காட்சிக்கு போறாரு. வருவதற்கு வெகு காலம் ஆகுமோ என்று எங்க ஆட்சியான சுந்தராட்சி வாசலை விட்டு இறங்கும் போது கணவனோட காலத்தொட்டு கணவன் தாள கொட்டுவா, கையெடுத்து வணங்குவா, அவரை வாசல் விட்டு அனுப்புவா. அனுப்பிவிட்டா ஐயரோ கும்பகோணம் தேசம் விட்டு தஞ்சாவூர் பாதையா காசி ராமேஸ்வரம் அண்ண வருவாரா ஐயரு. அப்பன் சுந்தராட்சி பெண்ண வேளம்
போயிட்டாரு கனவை இல்ல வாசலில தனித்திருக்க சுந்தராட்சி கணவன் போன நாளையில இருந்து சுந்தராட்சி கண்ணுடைய கணவன் கவலையில இருந்தார். அப்படி இருக்கும் வருந்ததை பார்த்து சாரங்கபாணி ஈஸ்வரர் ஆக நாமல் அந்த காராங்கன்றையும் காராம் பசுவையும் காப்பாத்தலாம் அதனால் வளர்த்த பசுவும் கன்றோம் ரெண்டு உயிரும் காம்பங்கணத்திலே விழுந்துடுது கங்கையிலே விழுந்து மாண்டது ரெண்டு உயிர். அந்த ரெண்டு உயிர் போனாலும் சுந்தராட்சியோ பிள்ளை இல்லாம தவித்திருக்கின்றார். அதனால் சாரங்கபாணி ஈஸ்வரர் பிள்ளையாக எங்க சுந்தராட்சி வயத்தில அடியே கருவற்றுத்தான் இருப்பார். கருவாகி உருவாகி சாரங்கபாணி ஈஸ்வரரும் குட்டி மனைவிக்கு சுந்தராட்சி வயத்தில கருவதுதான் தந்தரித்து எண்ணம் கருப்பமாயிருப்பாளா நம்ம பிள்ளையா பிறந்திடணும் அவளுக்கு பிள்ளை முகம் காட்டிடணும் சிவபெருமன் சாரங்கபாணி சுந்தராட்சி வயத்தில்தான் உருவாக தரிக்க போறார். ஒரு பிள்ளையாக பிறக்க போறாரு. போன காலத்தில அந்த ஆட்சியான சுந்தரா அந்த கனவு இல்ல வாசலில கடவுள் அருளால கருப்பம் தரித்திடுமா ஊரறிய ஒரு மாசம் அவளுக்கு உடல் எல்லாம் தளண்டிடுமா. சுந்தராவு அங்கை மவக்குழி மறந்து அவன் 40 நோம்பா மக குழி மறந்து கனவை இல்லா வாசலில ஐயர் தேவி சுந்தரா 3 மாதம் 90 நாள் அந்த முகங்கள் எல்லாம் வெளுத்திடுமா. சாரங்கபாணி ஈஸ்வரரே ரெண்டு உயிரை நம்ம பாவமா ஆக்கிட்டோம். பாராம்பச்சுவின் காராங்கண்டையும் கங்கையில மாலை வச்சுட்டோம். அந்த காராங்கண்ட பாவத்தை தீக்க அந்த மனுஷன் வீட்டை விட்டு போயிட்டாரு காட்சிக்கு. அதனால நம்ம ரெண்டு உயிரை எடுத்ததுனால இந்த சுந்தராட்சி வயத்துல போய் ஒரு பிள்ளையாக ஜனிக்கணும். அந்த பிள்ளைய ஒரு பச்சளம் குழந்தையாவ அவ பாத்திரணும் என்று சாரங்கபாணி ஈஸ்வரர் அவளுடைய திருவயத்திலே கருவற்று உருவற்று 3 மாதம் 90 நாள் முழுகாம இருக்கின்றாள் சுந்தராட்சி. அப்படி சுந்தராட்சி இருக்கும் காலகட்டத்தில் அக்ராபுரத்துக்கு ஆயாக்க உண்டு தெரியுமா? கண்டிப்பா உண்டு. அந்த நேர் குலத்துக்கு ஆயாக்கள் வீடு தொழில் கழுவ கோலம் போட அங்க தொண்டூழியம் பார்க்க இது ஆயாக்க பெண்கள் உண்டு. அப்பேற்பட்ட இந்த சுந்தராட்சி வீட்டிலையும் ஒரு ஆயா உண்டு. அந்த ஆயான்னா அழகு நாச்சி. அப்பேற்பட்ட அழகு நாச்சி ஆச்சி என்ன முகங்கள் எல்லாம் முகம் தழுத்து
முகமெல்லாம் வெளுத்து வேற்றுப்பட்டு இருக்க என்ன ஆச்சு இப்படி புதுமுகமா இருக்குன்னு எங்க அழகனாச்சி மனத்து ஆயா கேட்கவும் அடியே ஏ அழகனாச்சி எனக்கும் ஆண்டவன் ஜாரங்கபாணி ஈஸ்வரர் 2 உயிரை எடுத்தார். ஒரு உயிரை எனக்கு கருவற்று ஒரு தரித்து தந்தது மாதிரி எனக்கு கனவுல தெரியுது. அதனால் நான் 3 மாதம் குளியாமல் 90 நாள் இருக்க நின்று அந்த ஆயா இடத்திலே சொன்ன போது அப்ப ஆயா அழகுனாச்சி சொல்லதா ஆச்சி கணவனும் காட்சிக்கு போயிட்டாரு. கணவன் இருக்கும் காலத்திலே ஒரு கருத்தரிக்கப்படாத கடவுளே அந்த 10 இருக்கும் காலத்தில் பகவான் ஒரு புத்திர பாக்கியத்தை தராம மன்னன் இல்லா வாசலிலே மதலை தனித்திருக்க இது கும்பகோணத்து மக்கள்லாம் என்ன நினைப்பா? ஆம்பளை நினைக்காட்டலாம் ஆட்சி மாறி நினைப்பாள ஏ கருவற்ற நெற்ற ஆமா கணவனே காட்சிக்கு போயிட்டானே இவளுக்கு எப்படி கருத்தரித்தது என்று ஒவ்வொத்திரியமா பேசுவார்கள இந்த ஆயாவான வள இந்த கருவை அழித்து பார்க்க வேண்டும் என்று பச்சளைகள் சேர்த்தாள அத பச்சளையா கொடுப்பாள அந்த தரவு அழியாம ஏ மருந்த ஜப்பாள உருவங்க அழிப்பாள கருமருந்த ஜக்காள ஆட்சியான சுந்தரா அவ கருமருந்த தின்று பாக்கா அந்த கடவுளோட அருளா கரடி கரு அங்க கலையலைய சுந்தரா 4 மாதம் கர்ப்பமாகி நாளைக்கு மயக்கமாக கனவை இல்ல வாசலில கருப்பற்று இருப்பாளா 5 மாதம் ஆகுதையா ஆளன் இல்ல சுந்தராச்சி அரவாயர் கருப்பமானா இப்படி ஒரு குழந்தை தனிக்கப்படாதா ஜாமி இல்லாத வாசல்ல இந்த ஜாரங்கபாணி ஈஸ்வரர் 2 உயிரை கூட எடுத்துக்கிட்டு ஒரு உயிரை தந்திருக்காரு இது ஆண்டவன் சோதனையா அதானே. இப்ப நம்ம அக்ராபுரத்து ஆட்சிமார்கள் எல்லாம் நான் நடைய விட்டு அக்ராபுரத்து தெருவுல நான் நடந்து போனா ஆட்சிமார்கள் எல்லாம் என்ன புரிஜம் இல்லாம புள்ள வேண்டா இருக்கான்னு சொல்வார்களே. இந்த சிறப்பான நேரத்தில் பாடும் பலமே ஆதரித்த அன்புள்ள சுந்தராட்சி இருந்ததானா எந்த ரத்து பெண்கள் எல்லாம் கனவை இல்ல வாசலில கற்பந்தரித்து இருக்கா பூமானில வாசலில குளத்தரித்து இருக்கா. இப்படியெல்லாம் இந்த கும்பகோணத்தில் அக்ராபுரத்தை சேர்ந்த ஆட்சிமார்கள் கனவு இல்லா வாசல் எல்லாம் சுந்தராட்சி கற்பம் தரிச்சிருக்கா இவ அப்படியெல்லாம் இருக்கலாமா எளினமாக பேசுவார் என்று அந்த சுந்தராட்சி எண்ணத்தில் மென்னுதா இனி இந்த கும்பகோணத்திலே இருக்கக்கூடாது நம்ம புருஷனும் காட்சிக்கு போயிட்டா நம்ம ஒத்தையிலே இருந்தா உலகம் மதியாது அதனால் நம்ம பிறந்த வீடும் நம்ம திருநந்தியா தேசம் திருநெல்வேலி ஜில்லா ஆழ்வார்
ஆழ்வார் திருநகரல்லவோ நம்ம பிறந்த இடம். ஆமா, அதனால் இந்த ஊருக்கு தெரியாம ஆட்சிமாருக்கும் தெரியாம நம்ம ஊரை விட்டு கிளம்பிடணும், பிறந்த இடம் போயிடணும். ஆமா, ஆட்சியான சுந்தராவு வீட்டுக்குள்ளே இருந்து நினைக்கா இனி இந்த ஊர்ல இருந்தா உபத்திரியம் ரொம்ப இருக்கு. நம்ம இந்த நாட்டுக்குள்ள இருந்தோம்னா நம்மளுக்கு இழப்பங்கள் அதிகம் இருக்கு. பிள்ளைய பெற்றெடுத்தாலும் பிள மோசம். ஊமை இல்லாத இடத்துல பிள்ளைய பெற்றிருக்கான்னு பேசுவார்கள். கனவை இல்லாத இடத்திலே ஒரு குழந்தை இருந்தாலும் கனவை இல்லாம இவளுக்கு எப்படி பிள்ளை கிடைச்சதுன்னு அப்படி பேசுவாக்க. கும்பகோணத்தில் உள்ள அக்ராபுரத்தை ஆட்சி பேசுவாக்க. அதனால் இந்த ஊரை விட்டு நம்ம போயிடணும் ஆழ்வார் திருநகர் என்று போயிடணும் என்று அந்த ஆட்சியான சொந்தராவே எண்ணத்தில் எண்ணும் போது ஒத்தையில் போனம்மானா நம்ம உயிருக்கு ஜாதம் வரும். தனியாக போனம்மானா சதுரத்துக்கு கேடு வரும். வேலை பார்க்கும் ஆயாவும் அவளுடைய தோழி மாற சுந்தராட்சி கூப்பிடுதா. அப்பன் தோழி மார் வருவாரா ஏடி தோழி பெண்ணு தரங்கபாணி ஈஸ்வரரும் எனக்கு மகளைய கொடுத்திருக்கா. மண்ணை இல்ல வாசலில அது மகளை தனித்திடுத. இது மாநிலத்தார் கேட்டாரா மங்கைய மதிக்க மாட்டா. கும்பகோணம் ஆட்சிமார்கள் இந்த செய்தி அது தெரிஞ்சதா என்னை எளினமாக நினைப்பாரு. இன்னி ஆள வீடு எனக்கு வேண்டாம், அப்ப வீடு ஐயாளு ஏட்டு தோழியோட தோழிகள அனடி பாதுகாப்பா கூப்பிடுதா. தோழிகளே அப்பன் தோழி மாறு நினப்பா. கனவை இல்லாத கனவை இல்ல வாசலில சுந்தராட்சி கவலை கொண்டா. கவலைய தீர்த்திட இந்த தோழி மாறு கூட்டந்தான் ஆட்சிக்கு துணையாக எங்க தோழி மாறு வருவாளாம். ஆட்சியோட தோழிகள் வந்து அங்க அழைப்பா. விட்டு கிளம்பு கும்பகோணம் நகரம் வீட்டு அந்த மாயாபுரம் வருவாளாம். நகர வீட்டு மாயாபுரம் தான் கழித்து
8 தோழிகளை காவலாக கூப்பிட்டு அந்த மாயாபுரம் தன்னை கடந்து அமையோ சுந்தராட்சி தோழிமார்களோட இந்த வழியாக வாரால் தெரியுமா? தஞ்சாவூர் பாதகூடி நானே வழி நடந்து மர கூப்பிட்டு திருச்சினா பள்ளி வாராள் திருச்சினா பள்ளி விட்டார் என்று திருப்பரங்குன்றத்தை விட்டார். திருமங்கல வழியாக நடந்து வாரார். இந்த சிறப்பான நேரத்தில் திருமங்கல வழியாக புறப்பட்டு இன்னி நம்ம தென்னாடு ஆழ்வார் திருநகரம் அதனால் நம்ம விருதுநகர் பாதையாக போடும் என்று ஆட்சியான சுந்தராவு அயாளு 8 தோழியோட விருதுநகர் பாதை விட்டு அனடி பாதை விட்டு அதில் தென்முகமா வருவாரா அதிலே விருதுநகர் தன்னை கடந்து சாத்தூர் வழியாக சுந்தராட்சி தோழியோட சாத்தூர் நகர விட்டு அனடி நகர விட்டு கோவில் பெட்டி வருவாரா யாஜியான சுந்தராவோ அவளுடைய தோழிமார் கோவில் பெட்டி விளக்கு விட்டு நல்லட்டம்பூதர் ஊரு விட்டு சாலப்பூதர் பாதையாக அரணி கயத்தாறு வருவாரா எண்ணங்கெங்கே கொண்டான் வருவார்
தச்சநல்லூர் அப்படி ஆட்சியான சுந்தராவும் தோழிமார்களோடு தச்சநல்லூர் வந்தால் தலத்திலே உயர்ந்த தலம் திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி. ஆமா, இந்த இருவரையும் நம்ம சேர்வ சென்னி போகணும் என்று யமுனா கும்பகோணத்தில் இருக்கதும் சாரங்கபாணி ஈஸ்வரர் இருக்கார். இந்த திருநெல்வேலியில இருக்கதும் ஈஸ்வரன் தானே நெல்லையப்பர் காந்திமதி. ஆமா, இவ்வளவு நம்ம சேர்வ பண்ணி போவோமே என்று இந்த சுந்தராட்சி தோழிமார கூட்டிக்கிட்டு எடி எங்க தலத்திலேயும் பெரிய தலம் நெல்லையப்ப சாத்திரி காந்திமதி இருக்கா அவர்களையும் நம்ம வணங்கி போனோம் என்று இந்த சிறப்பான நேரத்தில் திருநெல்வேலி வருவாள் நெல்லையப்ப சாத்திரியோ காந்திமதி அம்மனையோ சேர்வ செய்து வணங்கி கொண்டோ நெல்லையப்பர் வாசல் விட்டு அவ கண்முகமாக அந்த செல்ல மக சுந்தரா தோழிமார கூட்டிக்கிட்டு சங்கீசன் தனை கடந்து மேம்பாலம் வழியாக கீழ்முகமாக வருவாள வழியாக அந்த சுந்தராட்சி தோழிமார்களோடு மேம்பாலம் கழித்து அந்த கொக்கரகுளம் தாமிரபரணி ஆரை கடந்து மன்னார்பேட்டை வழியாக அந்த செல்லமாக சுந்தராட்சி அரவயரு பூரணமோ தோழிமர கொட்டிக்கிட்டு பாளையம் கோட்ட வழியாக அதுல மூன்றடைப்பு தனை கடந்து திருவே கொண்ட வழியாக வருவாளாம் சுந்தராட்சி. சுந்தராட்சி வருவாள அந்த திருவே கொண்ட சுவாமியவோ அங்கே வணங்கி சுந்தராட்சியும் தோழிமாரோட வந்தவ திருவே கொண்ட சுவாமி சிவனை வணங்கி அதிலே இருந்து வெள்ளூர் தான் கடந்து செய்தங்க நல்லூர் வழியாக சுந்தராட்சியும் தோழிமார்களோட ஆளாறு திருநகரம் அரமமவ சுந்தராட்சி அப்பா வீடு வருவாளா அந்த ஆழ்வார் திருநகரம் அந்த ஐயர் வீடு வந்தவோ ஐயரும் ஆட்சியும் என் மகளே சுந்தரா நீ எப்பா வந்தேன்னு அவளை எதிர்பார்த்து கேப்பா அவளை எதிர்பார்த்து கேப்பாளா அப்பா விட்ட அம்மா விட்ட என் சுந்தராட்சி சொல்லுவா என்னோட வந்தது துணைக்கு தோழி பெண்கள் வாழ போன இடத்திலே உள்ள அக்ராபுரத்து ஆட்சிமார்கள் என் கணவனாகிய சுப்பு குட்டி ஐயரு காசிக்கு போயிட்டாரும்மா போயிட்டாரு காசிக்கு போய் 5 மாசம் ஆகுது. எத்தனை மாசம் ஆகுது? 5 மாசம் ஆகுது. 5 மாசம் ஆகுது. அதனால நான் ஒத்தையில இருக்கேன். ஆதியத்தவளா இருக்க கூடாது என்று ஐயா வீட்டுக்கு போயிட்டு வருவோமே, அப்படியே ஒரு வழியா போயிட்டு வருவோமே. இந்த கும்பகோணத்தில இருந்து நான் ஒத்தையில வருவதுக்கு பயந்து போய் நம்ம பக்கத்து வீட்டு தோழிமார்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு வந்தவனு ஆழ்வார் திருநகரத்திலே வாழக்கூடிய அப்பா அம்மாட்ட சொல்ல
சொல்லவும் உடனே தோழிமார்கள் எல்லாம் கூப்பிட்டு வாங்க உட்காருங்க, உள்ள வாங்க இருங்க என்று உபச்சாரம் செய்தாரா. ஆமா, சுந்தராட்சி ஐயாவும் அம்மாவும் அப்படி உள்ளதை நம்ம சொல்லி ஆகணுமே என்று ஆட்சிமாரான தோழிமார்கள் அந்த தன்னுடைய அப்பா அம்மா இடத்தில் ஆழ்வார் திருநகரில் சுந்தராட்சி ஐயா அம்மா இருக்காவளே ஆமா சேச்சியரு சேச்சியரிட்டையும் அந்த சோலாச்சிட்டையும் அம்மா உங்க மகளாகிய சுந்தராட்சி கணவருக்கும் காலத்தில எல்லாம் கருப்பம் தெரியாம அவர் காசிக்கு போன பிறகு ஏதோ அவ வணங்கின தெய்வம் சாரங்கபாணி ஈஸ்வரர் அந்த ஈஸ்வரர் அருளால அவ கருப்பம் தரித்து கனவு இல்லாத வாசல்ல இருந்து கண்ணீரை வடித்தா கண்ணீரை நாங்க தொடச்சு எம்மா நீங்க இருக்க வேண்டாம் உங்க அப்பாவோ அம்மாவோ ஆழ்வார் திருநகர்ல இருக்காருன்னு சொல்ல அதனால உன்னுடைய குலத்தோட கொண்டு நாங்க சேர்க்கமுன்னு எங்க தோழிமார்களும் அவளுக்கு பாதுகாப்பாக வந்தோம். அதனால எங்க நாட்டுக்கு நாங்க கும்பகோணத்துக்கு போறோம்னு தோழிமார்கள்லாம் உபச்சாரம் செஞ்ச பிறகு அவளோடு அவ கும்பகோணத்துக்கு புறப்பட்டா. அப்பந்தான் சுந்தராட்சி தன்னுடைய அம்மாட்ட என்ன தாயே என் புரிதெல்லா காலத்திலே புள்ள தனிச்சாச்சா புள்ள பிறந்தா நாள ஒரு காலத்தில விரிவினா வந்தாலும் வந்துருமோ ஆமா ஐயர் வந்து என்கிட்ட கேட்டாருன்னா நான் என்ன பதில் அளிக்க முடியும், என்ன பதில் சொல்ல முடியும். அதனால இப்ப கருவற்ற பிள்ளைக்கு நான் என்ன செய்ய ஏது செய்ய என்று அந்த சுந்தராட்சி ஆத்தாட்ட யோசனை கேட்டாள். உடனே சுந்தராட்சி ஆத்தாட்ட யோசனை கேட்கவும் என்ன அங்க ஆயாவேல பார்க்கும் செம்புவல்லி மருத்துவம் ஆமா அப்ப பார்த்தா ஆழ்வார் திருநகர்ல இப்படி ஒரு ஆட்சி இருக்காளா. காட்சிக்கு போனவருக்கு பிறகு கற்பம் தரித்திருக்குன்னா ஆட்சி நான் இருக்க நீங்க பயப்படாதங்க. பய வேண்டாம் ஆச்சி நான் இருக்கேன், பய வேண்டாம். உங்க கருவற்ற பிள்ளைக்கு நான் இருக்கேன். அப்படியே 10 மாசம் முன்னொரு நாள் முற்றும் பெற்று அந்த சாரங்கபாணி ஈஸ்வரர் அருளால் ஒரு மதலை பிறக்கும்னா ஊருக்கே தெரியாம கொப்புல அறுக்கம் என்ன குளப்பாட்டி சேனை தொட்டு வைக்கம் என்ன அந்த புள்ளைய பேல பெட்டிக்குள்ள வச்சு நான் எங்க மறைக்கணுமோ நான் மறைச்சிருந்தேன். உங்களுக்கு என்ன எத்தனை புள்ளைய மறைச்சிருக்கேன்னு தெரியுமா என்று ஆட்சியான சுந்தராவுக்கு அந்த செம்புவலி மறுத்து வச்சு ஆறுதலை சொன்ன காலத்தில் இருந்து அந்த ஆழ்வார் திருநகரிலே ஐயாவுடைய வாசல் இல்ல அண்ணா 6 மாதம் கொழி மறந்து எங்க சுந்தராட்சி இருப்பாளா அதிலே 7வது மாதையில எக்களப்பு அதிகமாக எங்க சுந்தராட்சி இருப்பாளா 8வது மாதையில சுந்தராட்சி கடவுளே பூமா இருக்கையில இப்படி ஒரு புள்ள தரிக்க கூடாதா என் கனவை இருந்தா எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சிறப்பு, எவ்வளவு பேரு, எவ்வளவு புகழ் இருக்கும். இந்த கும்பகோணத்துல இந்த ஆட்சி இருப்பேனே ஆனா ஆகா என் தோழிமார்கள் எல்லாம் பிள்ளை இல்ல கொல்லி இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார்களே. இப்ப என் கனவை எல்லாம் வாசல நான் 8 மாசம் கருப்பமாகி இருக்கனே இறைவா என்று எங்க சுந்தராட்சி அல்லும் பவலும் 60 நாள் ஏலம் அந்த காசிக்கு போன ஐயரை நினைச்சு உருவுதா. அப்படி உருவும் காலத்தில் ஆட்சியான சுந்தராவு 9 மாசமான அந்த வாழையா சுழருவாளா ஆழ்வார் திருநகரத்தில அடுத்த வரக்க இல்லே அவளுக்கு பாப்பாட்டா
சுந்தராட்சி பெண்ண வேளம் அவ இளந்தறியா நடக்க மாட்டா அப்பேற்பட்ட பருவம் கொண்டு இருப்பாளன் சுந்தராட்சி நல்ல மாசம் ஆட்சி அந்தூராவ அவ 11 கர்ப்பமாகிய முற்றும் பெற்று இருந்தாளே அந்த ஆட்சி அந்துராட்சி முற்றும் பெற்ற நாளையில பருவகாலம் தோன்றிடுமா பருவகாலம் தோன்றும் போது வயர் வலிந்தா ஆட்சி இடுப்பறிந்தாளாம் குறுக்கறிந்தா வயர் வலிந்தா ஆழ்வார் திரு நகரதில அப்பாவோட வாசலில சுந்தராட்சி பெண் கொடிக்கு அடிதொடி வயர் வலிந்து தங்க தெரு வயத்தில்தான் ஆண் குழந்தை பிறந்திடுமா ஆண் குழந்தை பிறந்த போது அக்கி உணத்தலைய ஒப்பளைய அறுக்கலைய உறவையிட்டு பார்க்கலைய ஒப்பள அறுக்கலிடு ஒப்பள அறுக்கல அக்கிய உணத்தல இல்ல கொலவை போட்டு பார்க்கல ஆமா யாம்னா கொலவை ஓட்டுட்டா பக்கத்து வீட்டுக்காரி எல்லாம் தெரிஞ்சிருமில்ல என்ன கொலவை சத்தங்காக்கு கேட்ட கூடாதுல்ல சுந்தராஜிக்கு புள்ள பிறந்திருக்குன்னு சொன்னால் எவ்வளவு கேவலம் கேவலம் தானே இந்த சிறப்பான நேரத்தில்